அல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாள்லையும் ஆண்டவருடைய செய்தியை நம்ம தியானிக்க போகிறோம். சரியா? இன்னைக்கு செய்தியின் தலைப்பு, ஆண்டவர் கொடுத்த தலைப்பு கிருபை. என்ன தலைப்பு? கிருபை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். போன வாரம் என்ன செய்தி கொடுத்தோம் ஞாபகம் இருக்கா? என்ன சிஸ்டர்? செழிப்பு இல்லை? ஆமாம், போன வாரம் செழிப்பை குறித்து பேசணும். சரியா? இன்றைக்கு கிருபை. கிருபைன்னா என்ன? கிருபை பற்றி யாருங்க பேசியிருக்கோமா? கிருபைன்னா என்ன? ஆண்டவருடைய இரக்கம், அதுதான் கிருபை. வேற தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுக்கப்படுறது, இப்படிலாம் சொல்கிறோம். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஏசு கிறிஸ்து தான் கிருபை. அல்லேலூயா. சரி, இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஆள் 1000 ரூபாய் வாங்கியிருக்காங்க, இல்லை 10,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. சரியா? 1000 ரூபானே வச்சுப்போமே. திரும்ப கேட்டீங்க, தரல. திரும்ப ஒரு மாதம் கழித்து வந்து திரும்ப ஒரு 1000 ரூபாய் கேட்காங்க. கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டிங்களா? கொடுக்க மாட்டோம். கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், திரும்பியும் தரல, திரும்பியும் வந்து கேட்காங்க, கொடுப்பீங்களா? கொடுக்கவே. ஆனால் ஆண்டவர் அந்த மாதிரி செய்கிற காரியங்கள் தான் கிருபை. அல்லேலூயா. எத்தனையோ முறை மன்னிப்பு கேட்டிருப்போம், எத்தனையோ முறை தவறு செய்திருக்கிறோம், எத்தனையோ முறை துரோகம் செய்திருக்கிறோம். நம்ம இப்படி தான் செய்வோம் நாளைக்குன்னு அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சாலும் மன்னிக்கிறார். ஆனால் நம்ம கிருபைனாலே இன்னைக்கு நிறைய கிருபையின் உபதேசங்கள் இருக்குது. கிருபைன்னா என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, கிருபைன்னா எவ்வளோ நேரம் நீ பாவம் செஞ்சாலும் ஏசப்பா என்ன செஞ்சிருவாங்க? மன்னிச்சிருவாங்க. நீ எவ்வளோ நாளும் பாவம் செஞ்சுக்கலாம், ஆண்டவர் மன்னிச்சிருவார் அப்படின்னு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்படி அல்ல. கிருபைன்னா ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நம்மளை பாவம் செய்யாமல் காப்பாற்றுறது தான் கிருபை. ஆமேன்னு சொல்லுங்க. நான் இந்த தவறை விழாமல் இருக்கிறேன், இந்த பாவத்தில் நான் விழாமல் இருக்கிறேன், அதுதான் கிருபை. நம்ம என்னைக்கெல்லாம் பாவம் செய்யாமல் இருக்கிறோமோ அதெல்லாம் ஆண்டவருடைய சுத்த கிருபை. உங்கள் குடும்பத்தை நடத்துறது தேவனுடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. ஆமாம், கிருபை இருந்தால் தான் குடும்பம் நடத்த முடியும். ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்றார், கிருபை இருந்தால் தான் ஒருவனுக்கு ஒருத்தி கடைசி வரைக்கும் வாழ முடியும் அப்படிங்கிறார். தேவ கிருபை இல்லைன்னா இதெல்லாம் முடியாது. என்னுடைய நண்பர், நம்ம டீமில் ஒரு தம்பி சொன்னான், கல்யாணம் முடிஞ்ச 6 மாதம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தான். இப்போ அவனுக்குள்ள ஒரு பெருமை வந்துச்சான், நம்ம குடும்பத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம், எந்த பிரச்சனை இல்லாமல் நடத்திட்டோம். மாமியார் மருமக கொடுமை கிடையாது, மாமியார் பிரச்சனை இல்லை, மருமக பிரச்சனை எல்லாம் நம்ம நடத்திட்டோம்னு அவனுக்குள்ள ஒரு சின்ன பெருமை வந்திருக்கு. அடுத்தது வந்துச்சான் பிரச்சனை. 6 மாதத்துல இருந்து வந்த பிரச்சனையில் இங்கே அடித்த புயலில் பாம்பேக்கு போயிட்டான். சரியா? ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ தான் அவன் ஒரு காரியத்தை உணர்ந்தானோ, 6 மாதம் எந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தது நம்ம திறமை கிடையாது. அது வரைக்கும் அவன் மனசில் நினச்சிட்டான், நம்ம திறமையாக என்ன செஞ்சிட்டோம், குடும்பத்தை நடத்திட்டோம். ஆனால் அது நம்ம திறமை கிடையாது, தேவனுடைய கிருபை. அதனால் உங்கள் குடும்பத்தை நடத்துகிறதே தேவ கிருபை தான். ஆண்டவர் கிருபை இல்லைன்னா நம்மளால் குடும்பத்தை நடத்த முடியாது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதுசாக இருக்கும். எப்படி? ஆமாம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா கொடுக்கும்போது தான் ஒவ்வொரு நாளும் புது மன்னாவை ஆண்டவர் கொடுத்தார். இல்லை, புது புது சாப்பாடு. இன்றைக்கெல்லாம் அப்படி இருக்குதா? நிறைய பேர் ஒரு குழம்பே ஒரு வாரம் வச்சு ஓட்டிடுவோம். சரியா? ஃப்ரிட்ஜு கண்டுபிடிச்சதுனால எல்லாமே எல்லா வீட்லேயும் பழைய காரியங்கள்லாம் நம்ம சாப்பிட்றோம். ஒரு காலத்தில் பழைய சோறு சாப்பிடுவாங்க. இப்போ மெட்ராஸ்லலாம் ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் பழைய சோறு வீட்டுக்கு வந்து கொடுக்குறான். சோறு வத்தல்லாம் பழைய சோறு, அது ஒரு 150 ரூபா எவ்வளோ போட்டு என்ன செய்கிறான், கொடுக்குறான். பாருங்கள் காலம் எப்படிலாம், பழைய சோறு கூட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வர்ற அளவுக்கு காலம் செஞ்சுட்டு மாறிட்டு. ஒருவேளை ஆண்டவருடைய கிருபை உங்கள் மேலே, என் மேலே ஆண்டவருக்கு ஸ்பெஷலாக கிருபை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த கிருபையை தியானிக்கலாம். ஸோ கிருபை நிறைய பேர் புதிய ஏற்பாடு இல்லை, பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கிறார். கிருபை யாருக்கு வந்துச்சு, எப்படிப்பட்ட கிருபை வேதாமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, யார் மேலெல்லாம் ஆண்டவருடைய கிருபை இருந்துச்சுன்னு ஒரு சில நபர்களை நாம் தியானிக்கலாம். முதலாவது வாசிக்கலாம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைச்சுதான்? கிருபை கிடைச்சிது. நம்ம ஒரே லைனில் முடிச்சிட்டோம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் எனக்கு தெரிஞ்சு முதல் கிருபை பெற்ற நபர் யார் தான்? நோவா தான். நோவாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் நோவாக்கு கிருபை கொடுக்குற. அப்படி என்ன கிருபை நோவாவுக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 6
6 வாசிக்கலாம். 6வது பக்கம் 6வது அதிகாரம் 6வது வசனம். 666 தான். பாருங்க, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவருக்கு எப்படி இருந்துச்சு? விசனமா இருந்துச்சு. கடவுள் ஆண்டவர் மனிதனை படைத்த உடனே ஏசப்பா ஆதியாமம் 1ஆம் அதிகாரத்தில் படைச்சார் இல்ல, ஆதியாமம் 6வது அதிகாரத்தில் என்ன பட்டாரு? மனஸ்தாபப்பட்டார். ஆதியாமம் 1ல் அவர் படைக்கும் போது பார்த்தீங்கன்னா, அவர் படைச்சது எல்லாம் நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார்னு எழுதியிருக்கும். ஒன்றை தவிர, எதை தவிர? மனுஷனை தவிர. மனுஷனை உண்டாக்கும் போது மட்டும் ஆண்டவர் நல்லதென்று கண்டார்னு இல்லை. ஏன் அப்படி போடலை? 5வது வசனம் வாசிங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கண்டு. பாருங்க, மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கு? பொல்லாத இருதயம், மகா திருக்குள்ளதும் கேடு உள்ளதும். இப்போ ஒரு நிகழ்ச்சி டிவியில் இருக்குல்ல, பிக் பாஸ். அந்த நிகழ்ச்சி என்ன பண்ணுறாங்க? கேமரா வச்சு 24 மணி நேரம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு. ஆனால் அவங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம மேலே என்ன வச்சுருக்காங்க, சுற்றி கேமரா வச்சுருக்காங்கன்னு சொல்லி அவங்க எப்படி நடந்துக்கிடணும்னு சொல்லி அவங்க ஞானமாக நடந்துக்கிறாங்க. சரியா? அதில் தப்பிச்சு வராங்க. இப்போ ஆண்டவர் பாருங்க, பரலோகம் நம்ம இருதயத்தில் சிந்தையிலலாம் கேமரா வச்சுருக்கு. சரியா? நம்ம மைண்ட்லலாம் கேமரா வச்சுருக்கு. அதெல்லாம் ஆண்டவர் ஒரு நாள் படமாக போட்டாருன்னா என்னத்துக்கு ஆகும்? ஒன்றத்துக்கும் ஆக மாட்டோம்ல. ஆமாம், அவ்வளோ மோசமான சிந்தை எண்ணம். மனுஷன் அவ்வளோ பயங்கரமான ஆள். மனுஷனை உண்டாக்குனதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்படுறார். ஆக்சுவலாக நான் இப்படி சொல்ல வரேன், என்னுடைய சொந்த கருத்து. மனுஷன் ஆண்டவருடைய படைப்பில் ஒரு ஃபெயிலியர் மாடல் தான். இல்லை, சில மொபைல் ஃபோன் பாருங்கள், என் சொந்த கருத்து இது. சரியா? சில மொபைல் ஃபோன் பாருங்கள், கண்டுபிடிச்சி கொஞ்ச நாளில் ஃபெயிலியர் மாடல்ன்றோம். சில பைக் ஃபெயிலியர் மாடல், சில கார் ஃபெயிலியர் மாடல், சில கம்பெனியே திரும்ப வாங்கிக்குவாங்க. அது மாதிரி மனிதன், ஆண்டவர் மனுஷனை பார்த்து இது ஒன்றுக்கும் ஆகாதவன் முடிவு பண்ணிட்டார். இல்லையா? இப்போ உங்கள் பிள்ளைகளை என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா? பெத்த பிள்ளை ஏண்டா பெத்தோம், இவனை பெற்று தான் ஒரே தொல்லையாக இருக்கேன். சில பிள்ளைகள் வாலிப வயசில் ரொம்ப சேட்டை பண்ணிச்சுன்னா சிலருக்கு அப்படி ஒரு எண்ணம் என்ன செய்யும், வரும். ஆண்டவர் அதே மாதிரி தான் நம்ம தகப்பன் நினைக்கிறார். இப்போ உலகத்தையே அழிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டார். வேண்டாம்ப்பா. இல்லை, நிறைய பேர் நினைப்பீங்க அழிச்சா நல்லா தான் இருந்திருக்கும், நாங்களாம் இந்த உலகத்தில் கஷ்டப்பட வேண்டியதில்லை, உலகத்தையே அழிக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார். அப்போ ஆண்டவர் உலகத்தையே அழிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கும்போது ஒரே ஒருத்தன் மேலே ஆண்டவருடைய கிருபை, அவை மூலமாக தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம உயிரோட இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. அன்னைக்கு நோவா மேலே வச்ச கிருபை மூலமாக நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம் அப்படின்னா அது சுத்த கிருபை. அதனால் பைபிள் படி பார்த்தீங்கன்னா ஒரே சந்ததி தான். ஒரு ஆதாம் ஏவாள்கிட்ட இருந்து வந்த பிள்ளைகள் தான், ஒரு நோவாகிட்ட இருந்து வந்த பிள்ளைகள் தான். சரியா? ஒரே தகப்பனுக்கு பிறந்த 12 பிள்ளைகள் 12 கோத்திரமாய் மாறினார்கள். அது உலகம் முழுவதும் பரவிட்டார்கள். ஆனால் சில மதத்தில் ஜாதி கட்டமைப்பு, தோல்ல இருந்து வந்தாங்க, காலில் இருந்து வந்தாங்க, அப்படிலாம் இருக்கு. ஆனால் பைபிள் படி அப்படி கிடையாது. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக என்ன செய்யணும், இருக்கணும். பாருங்க, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிதான். பாருங்க, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தான் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான உத்தமனுமாக இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தான். பாருங்க, நோவா தான் காலத்தில் இருந்தவங்களே நீதிமானா இருந்தான். நீதிமான்னா என்ன நினைக்கிறீங்க? எனக்கெல்லாம் ஆரம்பத்தில் புரியாது நீதிமான்னா என்ன, ஆண்டவர் யாரை சொல்கிறாரு ஒன்றுமே புரியலையே. நீதிமான்னா நீதியின்படி நடக்கிறோம். அதாவது இப்போ நம்ம நீதிபதி அப்படின்னு சொல்லுவோம், ஜட்ஜை. ஏன்னா சட்டத்திட்டத்தின்படி தீர்ப்பு கொடுக்கிறவர், அவர் பேர் நீதிபதி. நீதிமான் என்றால் ஆண்டவர் எப்படி வேதத்தின்படி நடக்கிறவன் தான் நீதிமான். அந்த காலத்தில் பைபிளே கிடையாது. நோவா அப்போவே எப்படி இருந்திருக்கிறான், உத்தமனாக இருந்திருக்கிறான், நீதிமானாக இருந்திருக்கிறான். உத்தமன்னா உத்தமன்னா என்னன்னு கேட்குறாங்க. உண்மை. அப்போ ஏசப்பா எப்படி சொல்கிறார், உண்மையும் உத்தமான ஊழியக்காரன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, உண்மைக்கும் உத்தமத்துக்கும். இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, காலையில் வேலை 9 மணிக்குன்னு போச்சுங்க, முடிவு பண்ணுங்க.
நீங்கள் 9 மணிக்கு ஷார்ப்பாக வேலைக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் உண்மையான ஆட்கள். 8:45 போயிட்டீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை கோயில் 9 மணிக்கு உள்ளே போகிறீங்கன்னா நீங்கள் உண்மையான ஆட்கள். 8:45 போகிறீங்கன்னா, இப்போ நம்ம ஜெபம் செவ்வாய்க்கிழமை ஜெபம் எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு வந்தீங்கன்னா உண்மையான ஆட்கள். 10:45 வந்துட்டீங்கன்னா இப்போ நீங்கள் வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்க. சீக்கிரம் வரணும். இங்கே சமையல் பண்ணுறாங்க ஒரு சிலர், அதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க ஹெல்ப் பண்ணலாம். சரியா? நீங்கள் வந்தீங்கன்னா தான் இப்போ பிரதர்லாம் பாட்டாராதனை நடத்தும்போது நிறைய பேர் இருந்தால் உற்சாகமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆட்கள் இல்லை அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். நம்ம சீக்கிரம் வந்துட்டா சீக்கிரம் முடிச்சிடலாம். பாருங்க, அன்னைக்கு உத்தமனாக இருந்திருக்கிறார், நீதிமானாக இருக்கிறார், உத்தமனாக இருக்கார், தேவனோடு. ஆங்கில வேதத்தில் வாக் வித் காட்னு போட்டு ஆண்டவரோடு நடந்தார். ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறதுனா, தேவனோடு நடக்கிறதுனா எனி டைம். இப்போ நம்ம ஜெபம்னா முழங்கால் போட்டு பயபக்தியாக பண்ணுறதும் ஜெபம். ஆனால் இருதயத்திலேருந்து எப்போவுமே ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற அனுபவத்துக்குள்ள வாங்கலாம். எப்போவுமே தனியாக போனீங்கன்னா ஏசப்பா ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி இல்லை, அப்படி பேசி பாருங்கள். காய்கறி வெட்டினாலும் ஏசப்பா ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா, ருசி உள்ளதாக வரட்ட ஏசப்பா. இல்லை, ஒரு சபையில் கேட்டாங்களாம், இடைவிடாமல் ஜெபிக்கிறதுனா என்ன? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொன்னாங்க. ஒன்றுமே திருப்தி ஆகலை. கடைசியில் அந்த சர்ச்சை பெருக்கிற ஒரு தாயார் சொன்னாங்களாம், பெருக்கும் போது என் வாழ்க்கையில் இருக்கிற குப்பையெல்லாம் அகற்றப்பட்டு என்னை சுத்தப்படுத்துங்க ஏசப்பான். குளிக்கும் போது உங்கள் ரத்தத்தினால கலங்க. எல்லா இடத்துலையும் ஜோம் பண்ணலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன சொல்கிறாரு, அவர் பாத்ரூமில் குளிக்க போனால் கூட ஜோம் பண்ணிகிட்டே தான் இருப்பார். அந்நிய பாஷையிலே ஜோம் பண்ணுவார். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறேங்கிறார். யோசிச்சு பாருங்கள், தேவன் வல்லமையாக பயன்படுத்துகிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையை மாற வேண்டும். நம்மளும் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக என்ன செய்யணும்? மாறணும். தேவனோடு பேசுகிறவர்களாய் மாறணும். இப்படி நோவா உத்தமமாய் நடந்ததுனால அவனுக்கு கிடைச்ச பரிசு என்ன? ஒட்டுமொத்த உலகம் அழியும் போது ஆண்டவர் அவனை அழிக்கலை. பாருங்க, நம்ம இப்போ உத்தமமாய் நடந்தால் நமக்கு என்ன பரிசு கிடைக்கும்? வாசிக்கலாம். ஆதியாகமம் 7:1 வாசிங்க. இந்த சந்ததியில உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். பாருங்க, கர்த்தர் நோயை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள். இப்ப யார் மட்டும்தான் உத்தமமா இருந்தா? பேழைக்குள்ள போனது எல்லாம் யாரு? முழு குடும்பம் போச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவரை நீங்க வலிமையா பிடிச்சிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் உங்க வீட்டுக்காரும் ரட்சிக்கப்படுவார். ஹல்லேலூயா. ஆமாம், உங்களை நிறைய பேர் வீட்டுக்காரன் நான் பார்த்ததே இல்லை. ஆனால் நீங்கள் ஆண்டவரை பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு நாள் அவங்களும் இங்கே வருவாங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். அதாவது முழு குடும்பமும் வேலைக்குள்ள வருவாங்க. நீங்கள் அந்த தரிசனத்தோடு இருக்கணும். இன்றைக்கி நிறைய பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா, நீங்கள் நல்ல ஆண்டவருக்குள்ளே இருப்பீங்க, ஃபயராக. வீட்டுக்காரை குறித்து அக்கறையே, அந்த மனுஷன் சம்பாதிச்சு போட்டால் சரி, ஒரு நாள் வேலைக்கு போகலாம் சண்டைக்கு போயிடுவோம். சரியா? அவர் ரெஸ்ட் எடுக்காமல் அவர் வேலைக்கு போனால் அதை குறித்து கவலைப்பட மாட்டான். ஆனால் அவர் ரட்சிக்கப்படமே பரலோகத்துக்கு வரணுமேங்கிற எண்ணம் நிறைய பேர்கிட்ட என்ன செய்யறது இல்லை, இருக்கிறது இல்லை. நீங்கள் நல்லா கவனிங்க. பரலோகத்தில் ஆமாம் ஆண்டவர் தரிசனம் காட்டினாராம் ஏரியனுக்கு. இல்லை, பரலோகத்தில் நிறைய பெண்கள் கூட்டம் இருக்கிற மாதிரி. இங்கேயும் ஊர்லேயும் எங்கே தான் யார் கூட்டம் தான் அதிகமாக இருக்குது? மீட்டிங்கில் பெண்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. பரலோகத்தில் யார் கூட்டம் தான்? ஆமாம், நிறைய பேர் நினைக்கிறீங்க என் வீட்டுக்காரர் வராமல் இருந்தால் பிரச்சனை இல்லை பிரதர், அந்த மனுஷன் தொல்லை இந்த பூமியோட முடியட்டும். நல்லா கவனிங்க. பரலோகத்தில் உங்கள் வீட்டுக்கார் கிடையாது. அதிர்ச்சி ஆயிராங்க. பைபிள் அப்படி தான் சொல்லுது. பெண் கொடுப்பதும் இல்லை, பெண் கொள்வதும் கிடையாது, எடுப்பதும் கிடையாது. அங்கே எல்லாரும் மறுரூபமாக்க தேவதூதன். வீட்டுக்கார் பரலோகத்துக்கு வருவார், ஆனால் அங்கே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் கிடையாது. அங்கே எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டு யாராக மாறிடுவாங்க? தேவதூதனாக மாறிடுவாங்க. அதுக்காக எப்படி உங்கள் வீட்டுக்கார் சிகரெட் அடித்து குடிச்சிட்டு தண்ணி அப்படிலாம் வரமாட்டார் பரலோகத்துக்கு. நீங்கள் அவரை மாற்றணும். நீங்கள் என்ன வேறு ஒன்றும் இல்லை, ஜோம் பண்ணுங்க. எங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுங்க. இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை கூப்பிடுங்க, 6 மாதத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை. எங்கள் அப்பாலாம் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறினாங்க. இன்னும் முழுமையாக மாறணும். ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, அந்த சர்ச்சுக்கு வர்ற 50 வயசு வரைக்கும் கோயில் பக்கமே அதனால் அப்படி இருக்கு. நம்ம விட்டுறக்கூடாது. 5 விளையாதது 5 வயசில் நீங்கள் பிள்ளைகளை இன்றைக்கெல்லாம் ரட்சிப்புக்களை நடத்தலைன்னா அவன் செல்ஃபோன்லேயே மூழ்கி வேறு உலகத்துக்கே என்ன செஞ்சிருவான், போயிடுவான். எவ்வளோ சீக்கிரம் பிள்ளைகளை ரட்சிப்புக்களை நீங்கள் நடத்தணுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ரட்சிப்புக்களை நடத்தணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு அதை பார்க்கிறார். முழு குடும்பமும் எப்படி நோவாவுடைய முழு குடும்பம் பரலோகத்துக்கு போனாங்களோ அதே மாதிரி, பேழைக்குள்ளே போனாங்களோ அதே மாதிரி நம்ம குடும்பம் முழுசும் எங்கே போயிடணும்?
பரலோக ராஜ்யத்துக்கு போயிடணும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் கொடுக்குற மிக முக்கியமான ஒரு பாக்கியம். பரலோக வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை அங்கே எவ்வளோ சொத்து சேர்த்தாலும் ஏதாவது கொண்டு போக முடியுமா? யோசிச்சு பாருங்க. என் கூட என் வீட்டை கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? நான் சொல்லுறேன், அடிக்கடி சொல்லுவேன், நம்மளுடைய செயினோ மோதிரமோ எதுவுமே உங்கள் கூட வரப்போகிறது கிடையாது. கோல்டு போட்டிங்கன்னா நிச்சயமாக என்ன செய்யாது, வராது. கோல்டு போடுங்க, சந்தோஷமாக இருங்க. வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, சரியா? ஆனால் அது எதுவும் நிரந்தரமாக இருக்காது. இல்லை, ஒரு தாயார் இறந்துட்டாங்க, துஷ்டி வீட்டுக்கு போயிட்டு நடந்து வரேன், பிள்ளைகள் பேசுது, அம்மா செயின் எனக்கு, மோதிரம் எனக்கு, கை செயின் எனக்குன்னு சொல்லி பெரிய வாக்குவாதமே நடக்கு, சரியா? நிறைய வீடுகளில் அப்படி பிரச்சனைகள் வந்துடுது அந்த டைமில். அப்போ அதெல்லாம் நம்ம ஏம் பண்ணி என்ன செய்கிறோம், இருக்கிறோம். ஆனால் நம்ம போக வேண்டியது பரலோக ராஜ்யம். இப்போ யாருக்கு கிருபை கிடைச்சதை பார்த்தோம்? நோவாவுக்கு கிருபை கிடைச்சது. அடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 39:21 வாசிங்க. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து, பாருங்க, இங்க கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார். கிருபைன்னா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதே கிருபை. ஆமேன்னு சொல்லுங்க. இல்லை, எவ்வளோ பெரிய தேவன், வானம் சிங்காசனம் பூமி பாதப்படிங்கிறாரு, மிகப்பெரிய தேவன் அவர். அந்த தெய்வன் நம்ம உள்ளத்தில் வாழ்றதுக்கு நம்ம எப்படி வச்சிருக்கணும்? கொடுத்து வச்சிருக்கணும். அந்த ஆண்டவர் நம்ம உள்ளத்தில் வாழ்வதற்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறதே கிருபை தான். சொல்லுங்க, பக்கத்தில் கைப்பிடிச்சு, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறதே கிருபை தான். யோசிச்சு பாருங்க. பெரிய முதலமைச்சர் எம்எல்ஏ நம்ம கூட வருவாங்களா எங்கேயாவது? பெரிய ஊழியர்கள் கூட நம்ம அழைச்சா என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது. உங்கள் கூப்பிட்டா வராருல, சின்ன விஷயத்து கூட ஜோம் பண்ணுவீங்க. ஆண்டவர் சீப்பை எங்கே வச்சேன்னு தெரிலப்பா, சொல்லுங்கப்பா. ஆண்டவரே குண்டு பையன் எங்கே வச்சேன்னு தெரிலப்பா. அவர் ஞாபகப்படுத்துவார். ஏமா உன் தலையில் தான் சீப்பு இருக்குது, நல்லா பாரு, கண்ணாடியை பாரு அப்படின்னு சொல்லுவார். இல்லை, சின்ன காரியத்தை கூட ப்ரேயர் பண்ணி ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறோம், கேட்குறோம். ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். பாருங்க, ஆண்டவருடைய கிருபை, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதே கிருபை. யோசேப்போட கர்த்தர் இருந்தாரும். யோசேப்பு எங்கே இருக்கிறாரு? சிறைச்சாலையில். அப்போ கர்த்தர் எங்கே இருக்காரு? சிறைச்சாலையில், சரியா? ஊழியத்தில் ஒரு பார்ட்டே ஜெயிலில் இருக்கிறது தான். இன்றைக்கி நம்மெல்லாம் நார்த் இந்தியாவில் மிஷினரிகளை கொடுமைப்படுத்தினா நம்ம வருத்தப்படுறோம். இப்போ நம்மளும் எதிர்ப்பு நிறைந்த பகுதியில் ஊழியம் செய்கிறோம். நம்ம மேலேயும் 12 முறை வழக்கெல்லாம் போடப்பட்டிருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்லாம் நான் போயிருக்கிறேன். ஆண்டவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே ட்ரைனிங் கொடுத்ததுனால அது நமக்கு ஒன்றும் பெருசாக தெரில. ஆனால் பைபிளில் பார்த்தீங்கன்னா பவுலும் சீலாவும் எங்கே இருந்தாங்க? சிறைச்சாலையில் இருந்தாங்க. ஏசப்பா சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்னாடி எங்கே வச்சுருந்தாங்க? ஜெயிலில் வச்சுருந்தாங்க, காவலில் வச்சாங்க. அதனால் ஊழியத்தின் ஒரு பாதையில் அங்கேதான் இதெல்லாம் காவல் நிலையத்துக்கு போகிறது வர்றதெல்லாம் அதை குறித்து என்ன செய்யக்கூடாது, ஃபீல் பண்ண. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் யோசேப்பு மேலே கிருபை வச்சார். அந்த கிருபை எப்படின்னா சும்மா கிடையாது. அவன் பிறந்ததுலேருந்து மரிக்கிற வரைக்கும் அவனுக்கு ஆண்டவர் கிருபை வைத்திருந்தார். அதுதான் கிருபை. பாருங்க, யோசேப்பு கூட பிறந்தது எத்தனை பேர்? சத்தமாக சொல்லுங்க. 12 பேர். மொத்தம் 13 பேர். அவனையும் சேர்த்து எத்தனை பேர்? 13. ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, 12 பசங்க. நம்ம அந்த பொண்ணை எல்லாரும் சேர்க்கறதே இல்லை, சரியா? பாருங்க, 13 பேரில் அவன் சின்ன வயசுலேயே யாரை தான் அவனை உயர்த்தி வச்சுருந்தாங்க? யோசேப்பு தான் அப்பாவுக்கு பிடிச்ச பையன். பலவர்ண வங்கி, அந்த காலத்திலே நல்ல பிராண்டட் ஷர்ட் யாருக்கு தான் வாங்கி கொடுத்துருக்காரு? யோசேப். அன்னைமார் செய்கிற துர்க்குணத்தெல்லாம் யார் தான் வந்து சொல்கிறா? யோசேப். அவன் போய் ரொம்ப நல்ல பையனாக இருந்திருக்கான். தூக்கி குழியில் போட்டானுங்க. சொப்பனத்துலேயும் ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். அதை சொன்னதுனால குழிக்குள்ள தூக்கி, ஆமாம். அதனால் ஆண்டவர் உங்களை குறித்து கொடுக்குற சொப்பனம், தரிசனம் பாசிட்டிவாக கொடுக்குறத எழுதி வச்சு ஜோம் பண்ணுங்க. ஊர் உலகத்தில் என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. நெகட்டிவாக ஏதாவது நடக்குன்னா அதை வெளியே சொல்லி ஜோம் பண்ணுங்க. இப்போ சொப்பனம் வந்து நான் சொல்ல போகிற சொப்பனம் வந்து நெகட்டிவாக வருதுன்னு வச்சுங்களேன். ஏதோ ஒரு தவறான சொப்பனம் வருது, மறிக்கிற மாதிரி, இல்லை குடும்பத்தில் யாரோ ஏதோ ஆகிற மாதிரி, இல்லை பிரச்சனை வர்ற மாதிரி எல்லாம். அப்படி இப்போ அந்த தேசத்து ராஜாவுக்கு சொப்பனம் வந்துச்சு, பஞ்சம் வர்ற மாதிரி. அப்படி ஏதாவது சொப்பனம் வந்துச்சுன்னா வெளியே சொல்லி ஊழியர்கள்ட்ட சொல்லி ஜோம் பண்ணுங்க. நல்ல சொப்பனங்கள் வருதா எழுதி வைங்க, அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அதை போய் வெளியே சொன்னதுனால தான் அவனுக்கு எங்கே வந்துச்சு, அவனை தூக்கி குழியில் போட்டாங்க. குழியில் சகோதரர்கள் போட்டாங்க.
ஆனால் ஆண்டவர் காப்பாற்றினார். அங்கேருந்து போத்திபார் வீட்டில், அங்கேயும் யாரை தான் ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். அங்கேயும் எல்லாத்துக்கும் பொறுப்பு யார் தான்? அங்கேருந்து சிறைச்சாலை, பாவத்துக்கு அழைத்த சகோதரியிடத்துல தப்பி போய் சிறைச்சாலை கிடச்சி, சிறைச்சாலைக்குள்ளே போய் அங்கேயும் யார் தான் லீடராக வச்சுருக்காங்க? யோசேப்பு. சிறைச்சாலையிலேருந்து ரிலீஸ் ஆன உடனே தேசத்தின் அதிபதி. ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட நாளை தேவன் உங்கள் உயர்வுக்காக வைத்திருப்பார். அதுதான் ஆண்டவருடைய கிருபை. கிருபை என்றால் தேவன் உங்களோடு இருக்கிறது. சரி, ஆண்களை பார்த்துட்டோம். யாரெல்லாம் பார்த்தோம்? யாருக்கு மேலாம் கிருபை இருந்துச்சு? நோவா, யோசேப்பு. அடுத்து நம்ம வாசிக்கலாம் லூக்கா 1:28. கிருபை பெற்றவளே வாழ்க. இது யாரை குறித்து சொல்லப்பட்டது? மரியாள். மரியாளுக்கு மேலே ஆண்டவருடைய கிருபை இருந்துச்சு. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 600-700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஏசாமி பிறப்பாரு, மேசியா பிறப்பாரு, அவ கன்னியின் வயிற்றுல பிறப்பாருன்னு எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்க. அதனால நிறைய பேர் கன்னியாஸ்திரிகளாக காத்திருந்தாங்க. அந்த கான்செப்ட் தான் இன்னைக்கு வரைக்கும் கன்னியாஸ்திரிகள் நிறைய பேர் திருமணம் முடிக்காமல் இருக்கிற கான்செப்ட் அன்னைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. கன்னியாஸ்திரிகளாக என்ன செஞ்சாங்க? காத்திருந்தார்கள். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? இயேசுடைய பிறப்பை இன்னும் நிறைய இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசிக்காம மேசியா பிறப்பார்னு காத்திருக்கிற ஜனங்களும் இருக்கிறாங்க. பாருங்க, மரியாளுக்கு பெயர் வந்துச்சு கிருபை பெற்றவள். கிருபை பெற்றவளே அப்படின்னு சொல்லி மரியாளை குறித்து சொல்லப்படும். மரியாள் மேல தெய்வ கிருபை. பாருங்க, இன்னைக்கு அந்த கிருபை, மரியா ஒரு பெண் தான். அதே கிருபை பெண்களாகிய உங்களுக்கு தேவன் தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த கிருபை வேணும்? ஆண்டவர் இன்றைக்கு அந்த கிருபையை உங்களுக்கு தாரா. ஹல்லேலூயா. சபை நம்ம யாரையும் என்ன செய்ய முடியாது? பரலோகத்துக்கு கொண்டு போகவே செய்யார். சர்ச்சு, சிஎஸ்ஐ சர்ச், நம்ம மணவாட்டி திருச்சபை, சபை நம்மளை பரலோகத்துக்கு சேர்ப்பது அல்ல. அதுதான் திருச்சபை. வருகைக்காக காத்திருக்கிற மணவாட்டி தான் திருச்சபை. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. மரியாளை பார்த்தீங்க அப்படின்னா கிருபை பெற்றதுனால இன்னைக்கு தெய்வமாகவே என்ன செஞ்சிட்டாங்க? மாற்றி வச்சுட்டாங்க. இல்லை? ஆமாம், மரியாள் பரலோகத்தில் தான் இருக்காங்க. மரியாள் வணக்கத்துக்குரியவங்க. அப்படியா? சரியா? கணத்துக்குரியவங்க, ஆனால் வணக்கத்துக்குரியவங்க கிடையாது. மரியாளுடைய மகன் இயேசு கிறிஸ்து பெரியவர். ஆனால் நான்லாம் எங்கிட்ட ஒரு தம்பி ஆர்சி ஃபாதருக்கு படித்தான். நம்மளாம் அவன்கிட்ட சொல்லி அவனை எல்லாம் என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் நம்ம சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். மரியாளுக்கு ஒரு பரலோக தரிசன புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க, தன்னை தெய்வமாய் பூமியில் கும்பிட்ற விஷயத்தை ஆண்டவர் மறைச்சி வச்சிருக்கிறார். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க? தாய் இல்லைன்னா பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. தாய் இல்லைன்னா பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கியூ பண்ணிலாம் நம்ம ஆர்சி மக்கள்கிட்டையோ ஆர்சி ஃபாதர்கிட்டையோ ஜெயிக்க முடியும். நான் ஒரு நண்பன்கிட்ட சொல்லேன், டேய் பிரதமர் ஃப்ளைட்டில் வராரு, பிரதமருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா ஃப்ளைட்டுக்கு முக்கியத்துவம்? அவன் கேட்குறான், ஃப்ளைட்டு உடஞ்சா என்ன பண்ணுவார்? ஃப்ளைட்டு உடஞ்சா என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். பாருங்கள், ஒருவேளை மரியாள் இன்னைக்கு மரியாள் ஏசப்பா மறித்து அதுக்கு பிறகு பெந்தேகோஸ்தே நாளில் எல்லாரும் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து ஆவியானுடைய அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு தேவ ராஜ்யத்தில் இருக்கிறாங்க, பரலோகத்தில் இருக்கிறாங்க, ஏசப்பா கூட இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அவங்கக்கிட்ட ப்ரேயர் பண்ண என்ன செய்ய முடியாது? மரித்த யாரும் தெய்வம் கிடையாது. மரியாளோ பல சீசர்களை இன்னைக்கு கும்பிடுறாங்க. எந்த மனிதர்களையும் கடவுளாக்கி விட முடியாது. பெரிய பெரிய ஊழியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட இறந்த பிறகு சிலர் அவங்க அறியாமையில் செய்கிறது, தெரியாமல், அவங்களுக்கு தெரியாது, சத்தியம் தெரியாது. அவங்க செத்து சாவை உயிர்த்தெழுந்த ஒரே நபர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவர். மரியாளுடைய கல்லறை இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறது. மரியாள் பெருசு. ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்ல, மரியாள் பெருசுனா மரியாளை பெற்ற தாய் இயேசுவை பெற்ற மரியாள் புனிதவான். அப்படின்னா மரியாளை பெற்ற தாய் அன்னமாலா அவங்க அப்படின்னு அவங்களுடைய கல்லறை இருக்கிறது, சர்ச் இருக்கிறது. ஆனால் இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காக சிலுவையில் தொங்கினது இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. பாருங்க, கிருபை பெற்ற மரியாள். ஏன் மரியாளுக்கு அவ்வளோ கிருபை? ஏன்னா மரியாளுடைய வயிற்றில் தெய்வ குமாரனை பெற்றெடுத்தார். இப்போ நீங்களும் கிருபை பெற்றவர்களாக மாறணும் அப்படின்னா உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும்.
பகுதி நேரமாக எடுத்த உடனே முழு நேர ஊழியன்லாம் நான் சொல்லவே இல்லை எடுத்த உடனே முழு நேர ஊழியன்லாம். பிள்ளைகள் ஏதாவது ஒரு வகையில் ஊழியத்தை செய்யணும். ஏன்னா நம்ம பரலோகத்துக்கு போகும்போது நம்ம கடந்து டாட்டா பில்லாக்கு உழைச்சி, அம்பானிக்கு உழைச்சி, அதானிக்கு உழைச்சி, அது எதுவும் பரலோகத்தில் பேசப்படுறது கிடையாது. நம்ம குடும்பத்துக்கு வருமானம் தேவை, வருமானத்துக்கு உழைப்பு தேவை, சம்பாத்தியம் தேவை, வருமானம் தேவை, அதுக்காக நம்ம வேலைக்கு போகலாம். ஆனால் நம்ம பகுதி நேரமாக வாரத்தில் ஒரு நாளாக இல்லை தினமும் 1 மணி நேரமாக ஏதாவது ஒரு ஊழியத்தை நம்ம என்ன செய்யணும். அப்படி நீங்கள் ஊழியத்தை செய்யணும். சாமுவேல் தீர்க்கதரிசி மாதிரி ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணா ஒரு ஊழியர் சொல்கிறார், முதல்ல அன்னாள் எழுமணும்னு ஜெபம் பண்ணுங்க. யார் எழுமணும்? அன்னாள். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளை ஊழியத்துக்கு கொடுக்கறதற்கு மனமே என்ன செய்யாது, நிறைய பேருக்கு இருக்காது. காரணம் ஊழியம் சம்பாதிக்கிற ஃபீல்டு கிடையாது. இதில் சம்பாதிக்க முடியுமா? சம்பாதிக்கலாம் முடியாது. ஆனால் தேவைகளை தேவன் அற்புதமாக சந்திப்பார். ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவை இருக்கோ, ஊழியத்துக்கு ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போனால் அந்த தேவை சந்திப்பார், பஸ்ஸில் கூப்பிட்டு போனால் அந்த தேவையை சந்திப்பார், காரில் கூப்பிட்டு போனால் அந்த தேவையை சந்திப்பார். அற்புதமாய் தேவன் தேவைகளை சந்தித்து நடத்துவார். ஊழியத்தில் பல 5 வகையான ஊழியம் இருக்குது. மிஷினரி ஊழியம் இருக்குது, பாஸ்டர்ஸ் ஊழியம், பாஸ்டர், ஃபாதர், ஐயர்வால் எல்லாம் சொல்லலாம், அது ஒரு ஊழியம். பாருங்கள், சுவிசேஷகர், நம்ம செய்கிற சுவிசேஷ ஊழியம், மிஷினரி ஊழியம், பைபிள் காலேஜ் நடத்துறது, டீச்சர், இந்த மாதிரி நிறைய ஊழியங்கள் இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் இல்லை, யாராவது ஒருத்தருக்கு ஒன்று நீங்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படணும். அப்படி இல்லை உங்கள் பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படணும். எல்லாரும் ஊழியம் செய்யணும். கடைசி காலம் ஆயிடுச்சு. ஆண்டவருடைய வருகை சமீபம். உலகம் எப்போ அழியும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே சீக்கிரம் அழியலாங்கிறாங்க. அப்போ ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்குது. உலகம் அழிய போகிற நாட்கள் நண்பா இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும்? ஊழியத்தை நேசிக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம். ஆண் பிள்ளைகளாக இருந்தால் நிச்சயமாக மூத்த ஆண் பிள்ளைகள் கர்த்தருக்கு பரிசுத்தம்னு பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அதை சொல்லியிருக்கிறார். ஆமாம். ஆனால் இப்போ மூத்த பிள்ளை மட்டும் இல்லை, பைபிளில் பார்த்தீங்க இயேசுவோடைய சீசர்களில் 12 பேரில் யோவானும் யாக்கோபும் அண்ணன் தம்பி, பேதுருவும் அந்திரேயாவும் அண்ணன் தம்பியை ஊழியம் செஞ்சிருக்கிறான். அப்போ அப்படியும் பைபிள் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்படும். கடைசி நாட்களில் இருக்கு. எல்லாரும் ஏதாகிலும் ஒரு வகையில் ஊழியத்தை செய்யணும். இன்னைக்கு ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். உங்கள் பிள்ளைகள் ஊழியத்துக்கு. அன்னைக்கு ஒரு பொண்ணு சொல்கிற, ஊழியக்காரனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். இல்லை, அப்படியும் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, எழும்புறாங்க. ஒரு அம்மா ஐயர்வால தான் கல்யாணம் பண்ணுவேன், அப்படியும் எனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஏதாகிலும் ஒரு வகையில் ஊழியத்தை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னா பரலோகத்தில் அதனுடைய பலன் மிகுதியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம். இல்லை பார்த்தோம் அப்படின்னா நம்ம சில ஆசீர்வாதத்தை பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும். எங்களுக்கு 4 மாமா இருக்கிறாங்க. எங்கள் மாமாமார்கள் 4 பேர் எங்கள் அம்மா கூட தாய் மாமா. எம் விஜயராஜா, எம் விக்ரமராஜா, எம் காமராஜா, எம் மோகன்ராஜான்னு 4 மாமா இருக்காங்க. எல்லாம் ராஜான்னு பேர் வச்சுருக்காங்க. தாத்தா அந்த காலத்திலே பெரிய ராஜாக்களாக வரணும். நிறைய பேர் இன்றைக்கி அதில் சாதிச்சிட்டாங்க. நிறைய பேர் உலக வாழ்க்கையில் சாதிச்சிருக்கிறாங்க, பெரிய பதவியில் இருக்கிறாங்க, சம்பாதிச்சிருக்கிறாங்க. ஆனால் எங்கள் இளைய மாமாவை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஊழியம் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஊழியம், புதன்கிழமை பார்த்திங்கன்னா கோயம்பேடில் வியாபாரிகள் மத்தியில் அவங்க ஊழியம் செய்கிறாங்க. அந்த பழம் தூக்குறவங்க, கூலி வேலை செய்கிறவங்களுக்கு புதன்கிழமை தோறும் மீட்டிங். ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா படப்பைன்னு ஒரு ஏரியாவில் போய் அங்கே இருக்கிற ரொம்ப கஷ்டப்பட்ட எளிய மக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறாங்க. அப்போ நான் நினச்சி பார்ப்பேன், இல்லை இப்போ நம்ம உலகத்தில் பெரிய பெரிய மற்ற மாமாரெலாம் உலகத்தில் எல்லாருக்கும் தெரியுது இல்லை. ஆனால் இந்த மாமா பார்த்திங்கன்னா பரலோகத்தில் மிகப்பெரிய பொக்கிஷம். எல்லா மாமாவும் பரலோகத்துக்கு வரணும், எல்லோரும் பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம உலகத்தில் பெரிய லெவலில் நம்ம தெரியாமல் இருந்தாலும் ஊழியத்தின் பாதையில் நம்ம என்ன செய்யணும்? ஆமேன்னு சொல்லுங்கள். நான் பெரிய பெரிய ஊழியத்துலலாம் பழகியிருக்கேன், பார்த்துருக்கிறேன். பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க, ஊழியத்தில் தாகத்தோடு இருப்பாங்க. அவங்கள ஆண்டவர் அவ்வளோ உயர்த்தி வச்சுருக்கா. பார்த்தா சிலர் முழங்கால நிற்பாங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாம் பார்த்தா பயங்கரமாக அவங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் என்ன செய்யும் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டோடைய ஊழியத்தை செஞ்சு கிருபை பெற்றவர்களாக என்ன செய்யணும்? மாறும். ஒன்று நீங்கள் ஊழியம் செய்யணும், இல்லை உங்கள் பிள்ளைகள் ஊழியக்காரனாக எழுமணும், இல்லை உங்கள் பேர பிள்ளைகளாவது என்ன செய்யணும்? ஊழியக்காரங்களா எழுமணும். ஏன்னா இனி வரும் காலத்தில் ஊழியம் செய்கிறதுக்கு ஆட்களே இருக்காது. முழு நேரம் ஊழியம் செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்கார். ஒரு அர்ப்பணிப்போட ஆண்டுடைய ஊழியத்தை நம்ம என்ன செய்யணும்? அர்ப்பணிப்போடு செய்யணும். ஆண்டவர் நிச்சயமாக ஊழியத்தின் பாதையில் உயர்த்துவார். நான் ஊழியத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியத்துக்கு வந்தவங்களாம் அன்றைக்கி பயங்கர ஆசீர்வாதமாக இருக்காங்க. சிலர் வசதியான இடத்துலேருந்து ஊழியத்துக்கு நிறைய கஷ்டங்களையும் பாடுகளையும் உபத்திரங்களையும் சந்திக்கிறாங்க. ஊழியம் எப்படி வேணாலும் இருக்கும். அடுத்து வாசிக்கலாம், யார் கிருபை பெற்றவங்க சொல்லி. லூக்கா 18:13 வாசிங்க.
அடுத்த வசனம் நல்லா கவனிங்க. இங்கே ஒரு மனிதனுக்கு கிருபை கிடைக்கி பாவியாகி என் மேல் யார் ஜோம் பண்ணது? ஆயக்காரன். எங்க நின்று ஜோம் பண்ணா? ஆலயத்துக்கு வெளியில. இப்போ நல்லா கவனிங்க, ரெண்டு விதமாக ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தன் பரிசேயன் உள்ளே வந்து ஜோம் பண்ணுறான். சர்ச்சில் சிலர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சர்ச்சில் போனால் ஆல்டர்கிட்ட போய் ஜோம் பண்ணால் என்ன செய்யும்? ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கும். சிலர் நம்ம சிலுவை கிட்ட வந்து ஜோம் பண்ணுவாங்க. சிலர் சொருபங்கள் கிட்ட வந்து என்ன செய்வாங்க? ஜோம் பண்ணுவாங்க. சரியா? அந்த மாதிரிலாம் சிலர் முத்தம் கொடுத்து அந்த மாதிரிலாம் ஹக் பண்ணி இப்படிலாம் செய்வாங்க. ஏன்னா ஆண்டவர், சிலர் ஆல்டருக்குள்ளே தான் ஆண்டவர் இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. சிலர் என்ன நினைக்கிறாங்க? ஆண்டவர் வந்து இப்படி ஸ்டேஜில் தான் இருக்கிறாரு, ஆல்டருக்குள்ளே தான் இருக்கிறாரு. நமது நிறையா சிஎஸ்சி சபைகள் எல்லாம் நான் பார்த்துருக்குறேன். சில பெரிய பெரிய சிஎஸ்சி சபைகளில் ஆல்டருக்குள்ளே யாரையும் சின்ன பையங்கள்லாம் போகக்கூடாது. மீறி போயிட்டான்னா மண்டையில் கொட்டிடுவாங்க, வேகமாக நறுக்குன்னு கொட்டி விட்டுருவாங்க. ஆல்டருக்குள்ளே எப்படி நீ போகலாம்? நான் ஆல்டர் என்ன பழைய ஏற்பாட்டில் அப்படி இருந்துச்சு. ஆண்டவர் வந்து பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தார். ஆனால் இப்போ நம்ம புதிய ஏற்பாடு காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். புதிய உடன்படிக்கை காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக மரித்தார். திரை சிலை என்ன செய்யப்பட்டுச்சு? ரெண்டாக கிழிக்கப்பட்டுச்சு. அந்த தடையெல்லாம் கத்தர் பழைய ஏற்பாட்டில் ஊழியக்காரங்க உள்ளே போயிட்டு இப்போ இந்த கருப்பு கயிறு கட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி கயிறு கான்செப்ட் எங்கேருந்து வந்துச்சு? முதல்ல கேட்டிருப்பாங்க. இது நம்ம கேட்டிட்டு உள்ளே போய் பாவம் செஞ்சுட்டு ஊழியக்காரன் உள்ளே போனால் உள்ளே ஊழியக்காரன் ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்? அடிச்சிருவார். வெயிட் பண்ணி பார்ப்பாங்க, டைம் ஆகிட்டு அப்படின்னா காலி அப்படின்னு சொல்லி இழுத்து வெளியே எடுப்பாங்க. உள்ளே போய் கூட எடுக்க முடியாது, இழுத்துருவாங்க. அந்த மாதிரி கான்செப்டை இன்றைக்கி ஒரு நாள் கொண்டு வந்தார்னா என்னத்துக்கு ஆகும்? யோசிச்சு பாருங்கள். ஒரு நாள் அதே சட்டத்தை ஆண்டவர் கொண்டு வந்து இல்லை நம்ம மேலே டயசிஸ் மேலே ஊழியக்காரங்க மேலே ஆண்டவர் அமல்படுத்தினார்னா அவ்வளோதான். ஹல்லேலூயா. இப்போ இவன் பாருங்கள், வெளியே நின்று ஜெபிக்கிறான். பாவியாகி என் மேல் கிருபையாயிரம் ஆண்டவரே கேட்குறான். சர்ச்சுக்குள்ளே வரல. சர்ச்சுக்கு இன்றைக்கி நிறைய நான் கிறிஸ்டின்ஸ் பாருங்கள், சர்ச்சு கேட்டுக்கு வெளியில் நின்று ஜோம் பண்ணுவாங்க. ரொம்ப பயபக்தியோட நிறைய ஊர்களில் நீங்கள் கவனித்து பாருங்கள், நிறைய இந்து சகோதரர்கள் வந்து ஜோம் பண்ணுவாங்க சர்ச்சு கேட்டுக்கு வெளியே நின்று பயபக்தியோட. அப்படி சென்னையில் ஒரு சகோதரர் சொன்னார், அந்த மாதிரி ஜோம் பண்ணி ஆண்டவர் எனக்கு அரசாங்க வேலையை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? நோக்கி பார்க்க. ஆண்டவருடைய கிருபை, பாவியாகிய அவன் மேல் ஆண்டவருடைய கிருபை வந்துச்சு. இன்னைக்கு பாவியாக இருக்கிற நம்ம, துரோகியாக இருக்கிற நம்ம செஞ்ச எல்லா பாவங்களையும் அறிக்கையிடணும். ஒரு ஐயா இப்படி தான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டார். இந்த அம்மா சொன்னாங்க, வீட்டில் யாரும் இல்லாத நேரம் கதவை பூட்டிக்கிட்டு பாவியாகி என் மேல் கிருபியாயிரும் ஜோம் பண்ணுங்கனார். வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் போனார், ரூம்பை பூட்டினார், கதவை பூட்டினார். பாவியாகி என் மேல் கிருபியாருங்க ஆண்டவரே, துரோகியாகி என் மேல் கிருபியாருங்க ஆண்டவரே ஜோம் பண்ணார். ஜெபிக்க 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 தேவன் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் உங்களையும் என்னையும் நேசிக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான். இப்போ ஆண்டவர் ஆல்டருக்குள்ள இருக்காருன்னு வச்சுங்களேன். பரிசேன் இங்கே ஜோம் பண்ணுறான், ஆயக்காரன் வெளியே ஜோம் பண்ணுறான். அப்போ ஆண்டவர் இங்கே நின்று என்ன சொல்லணும்? இவனல்ல அவன் நீதிமானாக்கப்பட்டான்னு சொல்லணும். ஆனால் ஆண்டவர் எப்படி சொல்றாரு? அவனல்ல அப்படின்னு. ஆண்டவர் எங்கே இருக்காரு? ஆண்டவர் எங்கே தாழ்மையாக இருக்காங்களோ அங்கே இருக்காரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு நான் சொல்லட்டா, நிறைய சர்ச்சிலையும் ஆண்டவர் இல்லை, தப்பாக நினைக்காங்க. சிஎஸ்ஐன்னு சொல்ல, நான் பெந்தேகோஸ்து சர்ச்சுக்கு ஒரு சர்ச்சுக்கு நான் போயிருக்கேன். பிரசங்கம் பண்ண போனால் ப்ரெசன்ஸே வரமாட்டேங்க, வார்த்தையே வரமாட்டேங்க. எனக்கு ஒரு பயங்கர போராட்டம். ஏதோ கடைமுறைக்கு செஞ்சுட்டு வந்துட்டேன். சென்னையில் ஒரு இடத்துல ஒரு பெண்டிகாஸ் சர்ச்சில். என்ன ஆண்டவரே அப்படின்னு நான் வந்து அப்புறம் வந்து வீட்டில் வந்து ஜோம் பண்ணுற ஆண்டவர் சொன்னார், சில தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க பாவத்துக்குள்ளே இருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவரால் என்ன செய்ய முடியாது. அந்த தலைமை பாஸ்டர் பாவத்துக்குள்ளே இருந்தார்னு வச்சுங்க, ஆண்டவர் ஒரு பாவத்தை செய்கிறார், ஏதோ உபச்சார வயசுத்தனத்தில் விழுந்துட்டார், பாவம் செய்கிறாருன்னா அந்த இடத்துல அவர் நடத்துகிற இடத்துல வந்து ஆண்டவரால் என்ன செய்ய முடியாது, இறங்கி வர முடியாது. அதே நடத்துகிறவங்க, நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுங்க, அதே நடத்துகிறவங்க இப்போ ஐயர்வாள் இருக்காங்க, நல்ல ஸ்பிரிச்சுவலான ஐயர்வாள் இருக்காங்க, நாங்கள் பயங்கர மகிமை என்ன செய்யும் இருக்கும். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். எல்லாரையும் இல்லை. ஏன்னா ஆண்டவர் வந்து கட்டடத்தில் வாசம் பண்ணலை. பழைய ஏற்பாட்டில் அப்படி இருந்தார். பழைய ஏற்பாட்டில் வந்து ஆண்டவர் எங்கே இருந்தார்? கட்டடத்தில். இந்த ஸ்தலத்தில் நீ பண்ணுற வேண்டுதல் எல்லாம் கேட்கப்படும். புதிய ஏற்பாடு அதே தான். ஆலயத்துக்கு வர்றதை நம்ம விட்டு விடக்கூடாது. சபை கூடி வருதல் கட்டாயம் இருக்கணும். ஒரு நாள் கூட ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகாமல் இருக்கக்கூடாது. இங்கே நீங்கள் வாரீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ப்ரேயருக்கு ரெகுலராக வரணும். அப்படி ஒரு தீர்மானத்தோடு வரணும். அப்போ ஆண்டவர் இப்போ எங்கே இருக்கிறாரு? நீங்களே ஆலயம்ட்டார். யூ ஆர் த சர்ச். சிஹெச், யூ ஆர் சிஹெச். நீங்களே ஆலயம். உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணுறார்.
நீங்கள் வீட்டில் இருந்து ஜோம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பார், வீட்டில் இருந்து கூட்டாலும் ஆண்டவர் கேட்பார், டிவியில் ஒரு பிரசங்கத்தை போட்டு கேட்டாலும் ஆண்டவர் கேட்குறார், யூடியூப்பில் ஒரு பிரசங்கத்தை போட்டாலும் ஆண்டவருடைய பிரசன்ஸ் என்ன செய்து அநேகரை தொடுகிற தேவன் நம்ம மத்தியில் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், அதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். பாருங்க, இவன் பாவியா வந்தவன் நீதிமானா போனான். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, யார் மேலெல்லாம் கிருபை இருந்துச்சு? நோவா மேலே, யோசேப் மேலே, மரியாள் மேலே, ஆயக்காரன் மேலே. இன்னொன்று பார்த்து முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 12:9 வாசி. என் கிருபை உனக்கு போதும். பாருங்க, இது யாருக்கு ஆண்டவர் சொன்னது? கிருபை போதும்னு சொன்னது பவுலுக்கு. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வசனம் இருக்கும், என் கிருபை. பவுலுக்கு ஏன் கிருபை கொடுத்தாராம்? முந்தின வசனம் வாசிக்கலாம். அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்துல வேண்டேன். 3 தரம் கர்த்தரிடத்துல வேண்டார். என்னது? அதுக்கு மேலே இருக்கு, முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பவுலுக்கு சரீரத்தில் வியாதி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? வியாதி வந்தாலே ஒரு பாவி துரோகி அப்படிலாம் கிடையாது. ஏன் வியாதி வருது? நமக்கு உலக வாழ்க்கையில் வியாதி வருதுன்னா நல்லது, தப்பே கிடையாது. உலகத்திலே நமக்கு ஆண்டவர் வியாதி கொடுக்குறாருன்னா உலகத்திலே நமக்கு ஆண்டவர் சில நியாய தீர்ப்புகளை வைக்கிறார், அது நல்லது. ஒரு சர்ச்சில் ஆன்லைன் ப்ரேயருக்கு பிரசங்கம் பண்ண போயிருக்கிற ஒரு சகோதரர், அவங்க வீட்டுக்கு ஜோமனை கூட்டு போயிருக்காங்க. அவருக்கு போனால் ஸ்ட்ரோக் வந்துருச்சு, கை காலெலாம் இழுத்து வச்சிருக்குது. ஜெபிச்சா ஆண்டவர் சொல்கிறார், இவன் லஞ்சம் வாங்கினா, ஏழை விதவிட்டு, அதனால தான் எனக்கு இந்த பாதிப்பு. அப்போ அவர்கிட்ட கேட்குறேன், நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க? அப்போ கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தேன். லஞ்சம் வாங்கினீங்களா? அவருக்கு பயங்கர கோபம். ஊரில் யார் தான் வாங்கலை, எல்லாரும் தான் லஞ்சம் வாங்குறானே, அவருக்கு கோபம். அப்போ எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும்? எனக்கு மட்டும் ஏன்? நிறைய பேருடைய கேள்வி அப்படி தான், எனக்கு ஏன் இந்த வியாதி, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன்? அப்போ ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் நேசிக்கிற பிள்ளையை சிட்சிக்கிறார். நம்ம பிள்ளைகளை அடித்தோம், எதுக்கு அடிக்கிறோம்? அவங்க மேலே அதிகமான அன்பு வைக்க போய் அடிக்கிறோம், அப்படிதானே? அவன் அந்த தப்பை செஞ்சிடக்கூடாதுன்னு அடிக்கிறோம். அப்போ உலகத்திலேயே நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவத்தை, நம்ம மற்றவங்களுக்கு வர வேண்டிய பாதிப்போ, சில நாள் குடும்பத்தில் மற்ற பிள்ளைகளுக்கு வர வேண்டிய பாதிப்பு நம்ம மேலே வந்துடும், இல்லை பிள்ளைகளுக்கு வந்துடும். ஒரு சகோதரன் அப்படி தான், நம்ம ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒரு தம்பி. அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பயங்கரமான பாவம் செய்தான். அவன் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதே விபச்சாரம், வேசித்தனத்தில் மூழ்கி போயிருந்தான். ஆனால் பாருங்கள், அவனுக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை, ஒரு மரண பயம். ஒரு ஊழியர்கிட்டருந்து ஜெபிக்க போனால் அவர் சொல்கிறாரு, அவங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட்டு போயிருக்கிறான் ஜோமனை. அவர் சொல்லிட்டார், உனக்காக தான் உன் அண்ணன் இந்த நிலைமையில் இருக்கிறான், உனக்காக தான் உன் அண்ணனுக்கு இந்த நிலைமை, நீ செஞ்ச பாவம் தான் அவனுக்கு இந்த விளைவை கொண்டு வந்திருக்கு, நீ மனம் திரும்பலைன்னா மரணம் உனக்கு சமீபமாக இருக்கிறது. அப்போ அவங்க அண்ணனுக்கு வந்த வியாதி தன்னுடைய காரணத்துக்காக கடைசியில் அவன் ரட்சிக்கப்பட்டு ஒப்பு கொடுக்கப்பட்டு ஆண்டவர் இன்றைக்கு அவனை ஊழியத்தில் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறான். அவன் மேலே ஒரு ஊழிய அபிஷேகம் இருந்தது. அதனால் அவங்க அண்ணனுக்கு அந்த பாதிப்பை ஆண்டவர் என்ன செஞ்சார்? கட்டளையிட்டார். ஒருவேளை இன்னைக்கு பிசாசு நம்முடைய ஆண்டவர் அனுமதிக்கிறார். யோபுவை சாத்தாங்கிட்ட அனுமதித்தார். யோபுக்கு சாத்தான் எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்தான். ஆனால் அந்த சோதனையை ஜெயிக்கணும். அந்த சோதனையை தாண்டின உடனே, சோதிக்கப்பட்ட பிறகு பொன்னாக விளையாடணும். அதை தாண்டின உடனே யோபுக்கு அவனுடைய நாட்களை நீடித்திருக்க பண்ணார். அவன் பாருங்க 200 ஆண்டுகள் வாழ்ந்ததா சொல்லப்படுறான். 60 வயதில் அவனுக்கு அந்த பிரச்சனை வந்தது. இதற்கு பின்பு 140 வருஷம் அவன் உயிரோட வாழ்ந்ததாக சொல்லப்படுது. ஏறத்தாழ அவ்வளோ வருஷம். இப்போ இந்த காலத்தில் அவ்வளோ வருஷம்லாம் சாத்தியம் கிடையாது. 100 வயசு இருக்கிற வரைக்கும் பெரிய விஷயந்தான். 70 80 தாண்டிட்டனாலே பெரிய ரெக்கார்டு தான் அந்த காலத்தில். ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே ஆண்டவர் பவுலுக்கு கிருபை கொடுத்தார். ஏன்னா பவுல் சரீரத்தில் வியாதி இருந்துச்சான். ஒரு முறை சாம் ஜெபத்தரன் தின தியானத்தை படிச்சுட்டு இருக்கும்போது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, வியாதியாக இருந்தேன்னு என்னை பார்க்க வந்தீர்கள். அந்த வசனத்தை வச்சு இயேசு வியாதியாக இருந்தார் போட்டாங்க. என்னடா இயேசு கிறிஸ்துக்கு வியாதியா? உள்ள போய் படித்தா வியாதியாக இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள். அப்போ ஆண்டவர் சொல்ல, அந்த சிறியர்கள் சீசர்கள் ஊழியம், இப்போ உங்களுக்காவது உடம்பு சரியில்லைன்னு வச்சிங்களேன், நீங்கள் எங்கிட்ட வந்து சொல்லலாம், ஜெபம் பண்ணலாம். எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்கள்கிட்ட சொல்ல முடியும்னு நினைக்கிய? ஊழியக்காரங்களுக்கு உடம்பு சரியின்னா வெளியே சொல்லவே முடியாது. விசுவாசிக்கு உடம்பு சரியில்லைன்னா வந்து ஜெபம் பண்ணிடலாம். ஊழியக்கார்ட்ட ஜெபம் பண்ணுவீங்க, ஐயர்வாள்கிட்ட ஜெபம் பண்ணுவீங்க. ஆனால் உங்ககிட்ட எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. சொன்னால் நிறைய பேர் சொல்லிடுவான். இப்போ நீங்களாம் நல்ல ஆட்கள் புரிஞ்சுக்குவீங்க. சில ஆள் சொல்லிடுவான், அவன் என்ன பாவம் பண்ணானோ அவனுக்கு இந்த வியாதி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் மனுஷன் பேசுகிறதெல்லாம் பார்த்து என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. நம்மளை பார்க்குறது கர்த்தர்,
ஒரு வாழ்க்கை இருக்குது. இப்போ பவுலுக்கு என்னென்னா பவுலுக்கு என்ன இருந்துச்சு அவன் வாழ்க்கையில்? மிகப்பெரிய காரியம் இருந்துச்சு, ஒரு பெருமை இருந்தது. என்ன பெருமை இல்லை, பெருமை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த வியாதி ஆண்டவர் கட்டளையிட்டார். என்னென்னா 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போது அவங்களுக்கு ஒரு பெரிய எண்ணம். 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பவுல் அவன் ஜெபம் பண்ணுறான் ஆண்டவர்கிட்ட. அப்போ ஆண்டவர் இந்த பெருமை வந்துடக்கூடாதுங்கிறக்காக சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டார். இப்போ நீங்கள் புரியும்படி சொல்லணும்னா, ஒரு முறை தூத்துக்குடியில் ஒரு பெரிய ஊழியக்காரரோட உட்கார்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சி. பெரிய ஊழியக்காரருடைய ஸ்டேஜில் அவர் பக்கத்தில், அவ்வளோதான், சந்தோஷமாக இருக்குமா இருக்காதான். ஆனால் அன்றைக்கி பயங்கரமான முதுகு வலி, குறுக்கு வலி, சரியான வலி. எப்படா மீட்டிங் முடிஞ்சு எந்திரிச்சு தப்பிச்சு போகலான் இருந்துச்சு. எனக்கு அவர் கூட உட்கார்ந்த சந்தோஷம் இல்லை, அது சரீரத்தில் ஆண்டவர் சில நேரத்தில் சில முள்ள கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சில வியாதிகளை தேவன் என்ன செய்கிறார்? வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அது எதுக்காக? சில கடந்த காலத்தினுடைய பாவத்துக்காக என்ன செய்கிறாரு? அனுமதிக்கிறார். ஒரு தாயார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிரேயருக்கு வருவாங்க. இப்போ இறந்துட்டாங்க, சரியா? ரொம்ப பக்கத்து கிராமத்தில் இருந்து வருவாங்க. அப்போ அவங்க பாருங்கள், வரும்போது சொல்லுவாங்க, சாட்சி வேலை வைக்கும்போது எல்லாரும் சாட்சி சொல்லும்போது ஜோம் ஒன்றும் சரியாச்சு, பிரதர்கிட்ட ஜோம் ஒன்றும் சரியாச்சு, அம்மாட்ட ஜோம் ஒன்றும் சரியாச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, யார் என்னென்னலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம், சரி? அவங்க சாட்சி வேலையில் மைக் பிடிச்சி சொல்லுவாங்க, தம்பிகிட்ட ஜோம் பண்ணே சரியாகலன்றுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சரியா அரிசி கொண்டு வருவாங்க, 20 ரூபா காணிக்கெல்லாம் கொடுப்பாங்க. எனக்கு என்னடா புரியவே இல்லை. ஒவ்வொரு வாரம் சொல்லுவாங்க, பிரதர் ஜோம் பண்ணே சரியாகலை, உடம்புல வலி, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. இப்போ ஜோம் பண்ணுற ஆண்டவரே இந்த தாயாருக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள், காரணத்தை வெளிப்படுத்துங்க. ஜோம் பண்ண ஒரு நாள் புதன்கிழமை வந்தாங்க. பாட்டி எப்படி இருக்கே என்னன்னு கேட்டால், தாத்தா எப்படி இருக்காருன்னு அந்த காலத்திலே பரலோகத்துக்கு போயிட்டாருந்துச்சு. பாட்டி உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்னு கேட்டான். ஒரு பிள்ளை தான் என் வீட்டுக்காருக்கு பெற்றேன், மற்ற பிள்ளைலாம் ஒரு முதலாளிக்கு பெற்றேன்னுச்சு. பாட்டி இந்த பாவத்தை அறிக்கை எடுங்க, இது தப்புன்னு. அவர் எனக்கு தோட்டத்தில் வச்சு தாலி கட்டினாருங்குது. அதை அறிக்கை எடுங்க பாட்டி, இதை மன்னிப்பு கேட்டீங்கன்னா சரீரத்தில் இருக்க எல்லா வியாதி என்ன செஞ்சிடும்? பெய்கிறோம். அப்புறம் அறிக்கையிட்ட பிறகு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போயிட்டாங்க. நான் விசுவாசிக்கிறேன் அவங்க பரலோகத்தில் இருக்காங்க. ஆனால் நம்ம ஏதாவது அறியாத நாட்களில், ஏசப்பா யாருன்னு தெரியாத நாட்களில் நம்ம செஞ்ச பாவத்தை ஏசப்பா மன்னிக்க விரும்புகிறாங்க. ஹல்லேலூயா. எபேசியர் 2:8 வாசிங்க. பாருங்க, நம்ம எல்லாரையும் ஆண்டவர் சொல்றார், நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறதே கிருபை தான். சொல்லுங்க, இங்க உட்கார்ந்து இருக்கிறதே, நம்ம ரட்சிக்கப்பட்டதே கிருபை. கிருபை இல்லைன்னா நம்ம இப்படி வந்திருக்கவே முடியாது. கடைசியா வெளிப்படுத்தல் 22:21 வாசிச்சு முடிச்சிடலாம். பைபிள் முடியும் போது எப்படி முடியுது பாருங்க. ஆமா, ஹல்லேலூயா. பைபிள் முடியும் போது என்னதான் சொல்றாரு? கிருபை. கிருபை தான் நம்ம நிற்கிறது, நிர்மூலமாகாமல் இருக்கிறது, நம்ம உயிரோடு இருக்கிறது கிருபை. வேற எந்த திறமையும் கிடையாது, ஆஸ்பத்திரியும் கிடையாது, மாத்திரையும் கிடையாது, எல்லாம் தெய்வ கிருபை. ஜோம் இல்லாமல் எழுந்து நின்று கத்தரை நோக்கி பார்க்கலாம். ஒரு 5 நிமிடம் நம்ம ஜோம் பண்ணலாம். ஆண்டவருடைய கிருபை நம்ம வாழ்க்கையில் விடுதலை தரும்படியாக எல்லாரும் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் மனசு விட்டு பேசுங்க. உங்கள் சந்தேகங்கள், கேள்விகள், குழப்பங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லுங்க. ஆண்டவரே உம்மை நோக்கி நான் பார்க்கிற ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவருங்க இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லாரும் விடுதலையோடு போன ஆண்டவரே, பலத்த அற்புத அடையாளங்களை தேவன் செய்யும்படி ஜெபிக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடக்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக. மகிமையான தேவன் மகிமையான காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. ஜெபமனுங்க, ஜெபமனுங்க, வாய்களை விரிவா திறந்து ஜெபமனுங்க. ஆண்டவர் நன்மையால் நிரப்புவார். கர்த்தர் நன்மையால் நிரப்புவார். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகாராஜனும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஜெபமனுங்க, ஜெபமனுங்க, ஜெபமனுங்க. இயேசு ராஜா வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடும் ரட்சிக்கோமே இயேசு வந்திருக்கிறார். உங்க சந்தேகங்கள், குழப்பங்கள், பயப்படாதீங்க. ஐயோ, சிறு வயதிலிருந்து நான் இதை நம்பினேனே, அந்த நம்பிக்கை தவறு என்று சொல்லுகிறார்களே, கவலைப்படாதீங்க. தேவன் உங்களை சரியான இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். தேவன் உங்களை உருவாக்கும்படி
கொண்டு வந்திருக்கிறார். தேவன் இன்றைக்கு உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ வல்லமை, ஒரு கிருபை, கிருபை, கிருபை. நோவா மேல வைத்த கிருபை, யோசேப்பு மேல வைத்த கிருபை, மரியாள் மேல வைத்த கிருபை, ஆயக்காரன் மேல வைத்த கிருபை, அந்த கிருபை எங்க மேல ஊற்றப்படட்டு. நாங்க நிக்கிறது நிர்மூலம் ஆகாமல் இருக்கிறது சுத்த கிருபை. இயேசுவின் நாமத்தினால ரட்சிங்க. ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை இப்பொழுது எல்லாரையும் தொடுங்க. வந்த எல்லாரையும் இயேசு தொடுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இயேசு ஜீவிக்கிறார். மரித்து உயிரோடு எழும்பின இயேசு இன்றைக்கு ஜீவிக்கிறார். நம் மத்தியில் வந்திருக்கிறார். பாவத்தோட யார் இருப்பீங்கன்னா விடுதலைக்காக ஜெபம் பண்ணுங்க. வியாதியோடு யார் இருப்பீங்கன்னா விடுதலைக்காக ஜெபம் பண்ணுங்க. உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய மகிமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால இந்த கூடாரத்துக்குள்ள வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் சுகத்தோட போகணும். ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் யாரும் வியாதிப்பட்டிருந்தா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்க கிருபையை சார்ந்து கொள்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானுடைய மகிமை வெளிப்படுவதாக, தேவ நாம மகிமைப்படுவதாக. தேவன் அற்புத விடுதலை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, இன்றைக்கே உம்முடைய ஜனங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. அப்பா, நான் சின்ன வயசுல செஞ்ச பாவத்தை மன்னிங்க. வாலிப வயசுல செஞ்ச பாவத்தை மன்னிங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் செஞ்ச பாவத்தை மன்னிங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு செஞ்ச பாவங்களை மன்னிங்க. அறிந்து அறியாமல் செய்த பாவம், துணிந்து துணிகரமாய் செய்த பாவங்கள், ஆண்டவரே, எல்லா பாவங்களும் இன்னைக்கு மன்னிக்கப்படட்டும். ஆண்டவரே, இசப்பா, நான் என் குடும்பமும் நோவா குடும்பம் பேழைக்குள் பிரவேசித்தது போல பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். மகிமையின் தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ராஜாதி ராஜாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ள தேவனே, படைத்தவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஒருவராய் பெய்ய அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆமென், 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 ஆமென். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். உம்முடைய கிருபை எங்க மேல ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எங்க மேல ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை ஒரு விஷயம் நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். ஒரு விஷயம் அபிஷேகம் இறங்குவதாக. ஒரு விஷயம் வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய மகிமை, 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 மகிமை. கண்ணீர் மாறட்டு, கவலைகள் மாறட்டு, கஷ்டங்கள் மாறட்டு. ஆண்டவரே, எங்க பிள்ளைகள் ஊழியர்களா எழும்பட்டு, எங்க பேர பிள்ளைகள் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களா எழும்பட்டு, பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கட்டும். ஆண்டவரே, நன்றி தகப்பனே, உமக்கு சோதரம். ஆவியானவரே, உமக்கு சோதரம். மகிமையானவரே, உமக்கு சோதரம். நல்லவரே, உமக்கு சோதரம். நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. பாவங்களை மன்னிங்கப்பா. யார்கிட்டையாவது பேசாம வைராக்கியமா இருந்தா மன்னிச்சிருங்கப்பா. எல்லா கசப்புகளை எடுத்து போடுங்க. தேவன் நாம மகிமைப்படட்டு. தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அப்பிரோஜனமான ஊழியக்காரன் கடமை செய்திருக்கிறேன். எல்லா மகிமை இயேசு ராஜாக்கு செலுத்துறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். என்ன சொல்லலாம்? என் ஆத்மாவே சோதரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். தேவனா மகிமைப்படட்டு. ஜெபிக்கிறவங்க, ஆலோசனை கேட்குறவங்க வரலாம். எல்லாரும் இருந்து சாப்பிட்டு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.